ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ எனக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி கேஷுவலாக சும்மா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஜிபி மார்க்கெட்டில் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் கூட போட்டிருந்தோம். அதையும் பற்றி வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஜிபி மார்க்கெட்டுக்கு என்னதான் ஆச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஜிபியூஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. பீட் என்விடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஎம்டியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. நம்ம அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறப்ப தான் எனக்கே தெரிய வந்தது, இந்த மாதிரி இன்டெல் கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்துட்டு மச் சீப்பர் ப்ரைஸ்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கம்பேர் டு இன்டெல் அண்ட் ஏஎம்டி கவுண்டர் பார்ட்ஸை விட. அண்ட் நம்ம யூசர் ரிவ்யூவும் பார்த்துருப்போம், அதுலேயே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்க என்ன காரணம்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு டேரிஃப். இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இம்போர்ட் டியூட்டிஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கள் கண்ட்ரி மேலே வைக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் இது டேரிஃப் அதுக்கு போடுறோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். அது ஒரு விஷயமா. செகண்ட் விஷயம் வந்துட்டு நம்ம ஊரில் ஸ்பெசிஃபிக்காக அந்த செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஜிபியூஸே வந்துட்டு ஒரு $400-500 லான்ச் ஆகுதுன்னா அதை வந்துட்டு US டாலர்ஸ்க்கு மதிப்பில் ஒரு $50 $100 எக்ஸ்ட்ரா தான் வச்சு விற்கிறாங்க. லைக் அதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நமக்கு வெளிநாட்டில் லான்ச் ஆகிறத விட 10,000 15,000 வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. அந்த விஷயமே லைக் அந்த க்ரீட் அப்படின்ற அந்த ஃபேக்டருமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். வை ஜிபியூஸ் ஆர் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் தீஸ் டேஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறதுக்கு. அண்டு இது மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா? ஏன் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஜிபியூஸ் ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸிங்கில் தான் இருந்துச்சு, அப்புறம் ஏன் வந்துட்டு இப்படி நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் அப்கிரேட் இஸ் நாட் அ ஜென்ரேஷன் அப்கிரேட் எனிமோர். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்ம ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஃபோன்ஸ் வீடியோவில் கூட பேசியிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன்ஸை லைக் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்க ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் பிக் ஆஃப் அன் அப்கிரேட் மாதிரி இல்லை, ரொம்ப மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணுறதை விட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்கிரேட் அப்படின்ற மாதிரி கூட லான்ச் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே. சேம் திங் வித் கிராஃபிக் கார்ட்ஸ். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏர்லியர் அந்த பிகினிங் டைம்லலாம் பார்க்குறப்போ 50% மோர் பர்ஃபார்மன்ஸ், 70% மோர் பர்ஃபார்மன்ஸ், 2 times 3 times மோர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேடுக்கு வந்துட்டு 10%, 15%, 20% அப்கிரேடு அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட் இஸ் a really great upgrade. இன்ஃபேக்ட் 2 years ஒன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கிராஃபிக் கார்டு லான்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ 4060 வர்சஸ் 5060 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேடாக எனக்கு பர்சனலி தோணல. ஆன் பேப்பரில் இன்னும் நமக்கு வந்துட்டு டிவைஸ் கைக்கு வரல. இந்த May 19th தான் வந்துட்டு டிவைஸ் அஃபிஷியலாகவே லான்ச் ஆகுது 5060. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4060 Ti வர்சஸ் 5060 Ti எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக கார்டு லான்ச் ஆச்சு. நம்ம வந்துட்டு அந்த பெஞ்ச் மார்க்கிங்லாம் பார்க்குறப்போ அரவுண்டு 20% 15% இன்க்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கு இது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனல் அப்கிரேடுக்கு வர்த்தி இல்லை அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது எனக்கு இப்படி தோணுது, உங்களுக்கும் இப்படி தோணுதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் ஓவர் இப்போ ஒரு 2 years ஒன்ஸ் தான் கிராஃபிக் கார்டே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கிரேட் திங் மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு லான்ச் பண்ணுறப்போ 2 times 3 times 50% 70% பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் மேபி அவங்க வந்துட்டு சோம்பேறி ஆகிட்டாங்களா, இல்லைன்னா வந்துட்டு வி ஹாவ் ரீச்ட் அ சேச்சுரேஷன் பாயிண்ட்டா அப்படின்ட்டு எனக்கு அது வந்துட்டு ஒரு கொஷினாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 yearsல வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென் அப்கிரேட்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் ரியலி ஃபார் அன் ஆவரேஜ் கேமர். ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம், ஒரு கிராஃபிக் கார்டு வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராபப்லி பட்ஜெட் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பட்ஜெட்டில் தான். ஸோ பட்ஜெட்டில் அவங்க வாங்குறப்போ ஒரு 3 years 4 years 6 years அந்த டைம் ஃப்ரேமுக்கு அவங்க வரா மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அது மேபி ஒரு கம்படிட்டிவாக இருந்துச்சு. இதுக்கு அந்த ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேடுங்கிறது ஒரு மேசிவ் அப்கிரேடாக இருக்கும். பட் இப்போல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள்லேயே 15 10 20% 30% லெஸ் தென் 20% அந்த அப்கிரேட் இருக்கிறப்போ வந்துட்டு மேபி இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த பெஸ்ட் சாஃப்ட்வேர் திங்ஸ் தட் கேன் ஒன்லி பி டன் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு பட்டுச்சுன்னா மேபி நீங்கள் வந்துட்டு அந்த ஜென்ரேஷனல் அப்கிரேடை போகலாம். இல்லைன்னா இன் மை ஒப்பீனியன் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 generations இல்லை 3 generations ஸ்கிப் பண்ணி கூட அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா 3070 Ti இட் இஸ் பர்ஃபார்மிங் குட். 3070 Ti விடுங்க, இங்கே 1650 ஒருத்தன் உட்காந்துருக்கேன் லேப்டாப்பில். அவங்கெல்லாம் வந்துட்டு வருஷ கணக்காக ஒர்க் ஆகிட்டுருக்கான் இன்னுமே. இன்ஃபேக்ட் நான் த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 வந்துட்டு ரீமாஸ்டர்டு இதில் தான் விளையாடிட்டுருக்கேன் லேப்டாப்பில். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லைக் வாட் ஒரு
ஸ்டோரி கேம் அளவுக்கு ஒரு 40 FPS 50 FPS அந்த ரேஞ்சில் வருது அப்ஸ்கேலிங் பண்ணுறப்போ. ஸோ ஐ கெஸ் தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் மீ. ஏன்னா ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங் த ஸ்டோரி blah 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 stuff like that. பட் கன்சிடரிங் அது வந்துட்டு ஒரு 4-5 year old ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ குட் திங். நான் ஆப்வியஸ்லி வந்துட்டு இப்போ எனக்கு மேபி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு என்னோடய லேப்டாப்பை. மோஸ்ட் ப்ராபப்லி நான் இப்போ போனேன்னா இந்த 50 சீரிஸ் லேப்டாப்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மேபி வாங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு இட் மைட் பி அ மோர் சென்சிபிள் டெசிஷன். பட் அதர் தென் தட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஒரு ஜென்ரேஷனல் அப்கிரேட் இஸ் ஃபார் அன் ஆவரேஜ் கன்சியூமர். மேபி இது வந்துட்டு இப்போ தான் இப்படி இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் வந்துட்டு இட் வில் கெட் பெட்டரா இல்லைனா இட் வில் கெட் வேர்ஸா அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் மக்களே நான் பேசணும்னு நினச்சது. எனக்கு இந்த ஜிபியூ மார்க்கெட்டுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அப்கிரேட்ஸும் அவ்வளோ வர்த்தியாக இல்லைன்னா வந்துட்டு அந்த செல்லர்ஸ் அப்படின்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனாலேயும் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் பேச நினச்சேன். I hope this video is informative. So அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.